எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக ரத்தம் சிந்தி மாண்டு மரித்து மீண்டும் உயிர் தெழப் போகிறார். இப்படி ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதை யாரெல்லாம் விசுவாசிக்க போறீங்க? அப்படி முழு உலகத்துக்கும் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் முழு உலகத்தில் இருக்கவனாங்கன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சமாதானத்துக்கு இயேசுகிட்ட வரணுமா? நான் என்ன பண்ணுறேன், மனசு புண்பட்டுருக்குதான், காயப்பட்டிருக்குதான், வேதனையாக இருக்குதான், ஆனால் நான் என்ன பண்ணுறேன், வேற வழியாக நான் எடுத்துக்கிறேன் சமாதானத்தை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் புண்பட்ட மனசை புகை விட்டு ஆத்துறாங்க இல்லையா? துக்கப்பட்டிருக்கிறத என்ன பண்ணுறாங்க, அவர்கள் இந்த வாக்குகளை விசுவாசிக்கவில்லை. வேறு விதமாக நிம்மதியை எடுத்துக்கொள்ள பார்க்கிறான் மனிதன். குறுக்கு வழியாக, தவறான வழியாக சென்று மனிதன் என்ன செய்கிறான்? நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைய பார்க்கிறான். ஆனால் அது அவனுக்கு முழுமையான நிம்மதி, நிறைவு, சந்தோஷம், சமாதானத்தை தருவது கிடையாது. மனுஷனுடைய வழிகள் அவனாலே ஆகிறதில்லைன்னு அவனுக்கு அது தெரியல. அவனை நடத்துகிற தேவனால தான் ஆகும் என்று தேவன் சூழ்நிலைக்கின்றபடியினால் தேவன் சொல்லுகிறார், நாங்கள் இதை அறிவிக்கிறோம். யாரெல்லாம் விசுவாசிக்க போறீங்க? குறுக்கு வழியில் சமாதானத்தை தேடாமல் குருசின் வழியில், குருதியின் வழியில், ரத்தம் சிந்தினாரே அந்த வழியில் எவரெல்லாம் நீங்கள் சமாதானத்தை தேட போகிறீர்கள் என்று பெரிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா பெரிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாலும் பெருசா யாரும் அதை நம்மள பிலீவ் பண்ணல, ஏற்றுக்கல. இதோ பாருங்க, இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான், ஆன்லைன்ல கேட்கிற மக்கள், இங்க ஆலயத்து வந்திருக்கிற மக்கள் தான் இதை விசுவாசித்திருக்கிறீர்கள். அப்படி நீங்களும் நானும் விசுவாசிச்சதுனால இப்ப கர்த்தருடைய வல்லமையான பராக்கிரமமான புயம், உதவும் கரம் யாருக்கு வெளிப்படும்? விசுவாசிக்கிறவங்களுக்கு வெளிப்படும். ஆமா, வலது கைகளை உயர்த்தி, அப்பா விசுவாசிக்கிற ஒரு கிருபையை கொடுத்தீரே, நன்றி அப்பா, நன்றி டாடி, நன்றி டாடி. தேவ பிள்ளைய ஸ்ட்ராங்கா நம்புங்க, உறுதியா விசுவாசிங்க. நீ எந்த குறுக்கு வழியில தேட வேண்டாம். சீரியல் வழியா, சினிமா வழியா, புகை பழக்கங்கள் வழியாக, குடிப்பழக்கங்கள் வழியாக, போதை பழக்கங்கள் வழியாக, மனுஷன் மூலமாக எனக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைச்சிடும், சமாதானம் கிடைச்சிடும் என்ன வேண்டாம். இவரே சமாதானக்காரனர், இவரே சமாதான பிரபு. தாராளமாய் விசுவாசிங்கள், இவர் மூலம் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? தம்பி, வசனத்தை அப்படியே வைக்க முடியாதா? அப்படியே வைக்க முடியாதா? அப்படியே வச்சு விடுப்பா. வசனத்தை அப்படியே வைங்க, அப்படியே வைங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்படியே ஜெபம் பண்ணலாமா? வாய்களை திறந்து, நாங்க விசுவாசிக்கிறோம் டாடி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல், நாங்க விசுவாசிக்கிறோம் டாடி. எங்க மனதுக்கு உங்களால சமாதானத்தை கொடுக்க முடியும். எங்க பிள்ளைகளுக்கு உங்களால சமாதானத்தை கொடுக்க முடியும். எங்கள் குடும்பத்துக்கு உங்களால சமாதானத்தை கொடுக்க முடியும். எங்க உறவுகளுக்குள்ள சமாதானத்தை உங்களால கொடுக்க முடியும். உடைக்கப்பட்ட எங்கள் இருதயங்களுக்கு உங்களால சமாதானத்தை கொடுக்க முடியும். எத்தனை பேர் நம்ம ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு ஒருவேளை நீங்க நிம்மதி இழந்து வந்திருக்கலாம், உடைஞ்சு போய் வந்திருக்கலாம், சங்கடங்களோட வந்திருக்கலாம், வீட்டுல நிம்மதியற்ற நிலைகளுக்குள்ள வந்திருக்கலாம். ஒரே வழி, ஒரே வழி, இயேசுவே வழி. நாங்க விசுவாசிக்கிறோம் டாடி, உங்களை விசுவாசிக்கிறோம். உங்களால மட்டும்தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். உங்களால மட்டும்தான் என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு, என் வீட்டாருக்கு நிறைந்த சமாதானத்தை கொடுக்க முடியும்னு நாங்க உறுதியா நாங்க நம்புறோம். அப்படி விசுவாசிக்கிறவருடைய வாழ்விலே கர்த்தருடைய புயம் வெளிப்படுகிறது. அப்படி விசுவாசிக்கிறவருடைய மீறுதல்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு, அக்கிரமங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு, நோய்களை எல்லாம் சுகமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அவருடைய சமாதானத்தையே நமக்கு அருளுகிறார். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ என் அன்பு பிள்ளை, அவ்வளவும் சமாதானம், அவ்வளவும் சமாதானம், அவ்வளவும் சமாதானம், அவ்வளவும் சமாதானம். ஒரு நல்ல குடும்பத்துல நம்ம இருக்கோம் பாருங்களேன். குடும்ப பொறுப்புகள் நிறைய விஷயம் இருக்கு, கடமைகள் நிறைய விஷயம் இருக்கு. இப்போ குடும்பம் வளர 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 பொறுப்புகளும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆமா, படிப்பு, வேலை, பிஸ்னஸ், பிள்ளைகள் பிறந்திருக்காங்க, திருமண வாழ்க்கை, இப்படி ஒவ்வொன்றா போக போக வேலை பளுக்கள் அதிகமாகும், பொறுப்புகள் அதிகமாகும், கடமைகள் அதிகமாகும், நாம் நிறைவேற்ற வேண்டிய உத்தரவாதங்கள் அதிகமாகும். இது அதிகமாக 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 எல்லாம் நமக்கு விரும்பின மாதிரி பிடிச்ச மாதிரி போகாது. இன்னைக்கு காலையில் இதை முடிக்கணும்னு நம்ம நினைப்போம், ஆனால் யாரும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க.
சில நேரத்தில் இயற்கைகள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது, சில நேரத்தில் செயற்கைகள் ஒத்துழைப்பு கொடுக்காது, சில நேரத்தில் நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தாரே நமக்கு சில நேரத்தில் சில ஒத்துழைப்புகள் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகும், ரொம்ப பதறிடுவோம். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து விடுகிறோம், பதறி விடுகிறோம். சொல் பேச்சு பிள்ளைகள் கேட்கவில்லைன்னா டென்ஷன் ஆயிடுறோம். எதிர்பார்த்த மாதிரி சூழல்கள் அமையலைன்னா பதறி போயிடுறோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, சங்கடம் அடையாமல் இருப்பதாக. நான் சொல்றேன், டென்ஷன் ஆக்குறாங்களா, பிரசன்ஸை இறக்குங்க. நீங்க நினைச்ச மாதிரி காரியம் போகலையா, பிரசன்ஸை இறக்குங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி காரியம் அமையலையா, பிரசன்ஸை இறக்குங்க. பிரசன்ஸை இறக்குனீங்கன்னா, அதாவது பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, துதிக்க நீங்க ஆரம்பிச்சிங்கன்னா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன தேவகுமாரனுடைய சமாதானம் உங்களை முழுமையா அது நிரப்ப ஆரம்பிச்சிரும். அல்லேலூயா. அநேகருக்கு தெரியவதில்லை, சமாதான வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு. வாழ்க்கைக்கு பாருங்களேன், ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்களேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எப்படி நான் எங்கெங்க கவலைப்படுறேன், கவலைப்படுத்துறாங்க. அல்லேலூயா. கவலைப்பட வைக்கிறாங்க. வசனத்தை அப்படிதான் எழுதியிருக்கணும். நான் ஏங்க கவலைப்பட போறேன், நான் ஏங்க கோவப்பட போறேன், கோவப்படுத்துறாங்க. நான் ஏங்க டென்ஷன் ஆக போறேன், டென்ஷன் ஆக்குறாங்க. நான் ஏங்க வருத்தப்பட போறேன், வருத்தப்படுத்துறாங்க. அப்படி வருத்தப்படுத்தும் கூடிய சூழ்நிலைகள், கவலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கவலைப்படாமல் இருக்க வேண்டுமேயானால் என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்போ என்ன பண்றாரு, என்ன சொல்ல வர்றாருன்னா, கவலைப்படுத்துறாங்களா, கவலை ஏற்படுத்துறாங்களா, கடுப்பாக்குறாங்களா, டென்ஷன் ஆக்குறாங்களா, ஆஃபீஸில், கம்பெனியில், வீட்டில், குடும்பத்தில், குடும்ப உறவுகளில் கணவன் டென்ஷன் ஆக்குறாரா, மனைவி டென்ஷன் ஆக்குறாங்களா, பிள்ளைகள் கடுப்பேத்துறாங்களா, கீழ்ப்படிய மாட்டுறாங்களா, ரொம்ப படபடப்பு அதிகரிக்குதா, நினைச்ச மாதிரி காரியம் போலையா? ஆண்டவருடைய வாக்கு சொல்லுது, டென்ஷன் ஆகாத, கவலைப்படாத, பதட்டம் அடையாத, அழுத்தத்தை மனசுல போட்டுக்காத. அப்ப என்ன செய்யணும்? போட்டுக்காம இருக்கணும்னா சோத்திரம் பண்ணு, சோத்திரம் பண்ணு, சோத்திரம் பண்ணு. அப்படியே சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் மக்களே, சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சோத்திரம் பண்ணு, சோத்திரம் பண்ணு. ஆத்திரம் தீர சோத்திரம் பண்ணு. ஆத்திரம் அதிகமாகும் பொழுது ஆத்திரத்துக்கு ஒரே நிவாரணி சோத்திரம் மட்டும்தான். ஆத்திரங்களை காலி பண்ற ஒரே நிவாரணி ஸ்தோத்திரம் மட்டும்தான். ஆத்திரங்களை அட்ரஸ் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரே ஒரு காரணி ஸ்தோத்திரம் மட்டும்தான். ஓ ஸ்தோத்திரம் பண்றையா, ஸ்தோத்திரம் பண்றையா, ஸ்தோத்திரம் பண்றையா. ஆமா, ரொம்ப ஒரு டென்ஷன் ஏறுது, வேலை பளு அதிகமா ஏறுது, பண தேவைகள் வருகிறது. இந்த கமிட்மெண்ட் இன்னைக்குள்ள முடிச்சு ஆகணும், நாளைக்குள்ள முடிச்சு ஆகணும், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அதை செஞ்சு ஆகணும். ஆனா காரியம் விரும்பின மாதிரி போக மாட்டேங்குது. படபடுப்பு ஏறுது, பதற துடிக்குது, கோபத்தை கொட்ட துடிக்குது, காயங்கள் மனசுக்குள்ள கரையா, நம்முடைய மனதை கரைய வைக்க ஆரம்பிக்குது. கர்த்தர் சொல்றார், கவலைப்படாமல், கவலைப்படாமல். ஆமா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னுடைய வலது கைகளை இருதயத்துல வச்சு, உன் வலது கைகளை உன் இருதயத்துல வச்சு அல்லேலூயா நல்லா பிரைஸ் பண்றீங்களா? நல்லா டேடியை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் பண்றோம் டாடி, பிரைஸ் பண்றோம் டாடி. ஓமை பிரைஸ் பண்றோம் டாடி, உம்மை ஸ்தோத்திரம் பண்றோம் டாடி. எல்லாரும் டாடி காட ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் டாடி காட ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம்தான் மருந்து. மகளே, உன் மன அழுத்தத்துக்கு மருந்து ஸ்தோத்திரம்தான். உன் மன வருத்தத்துக்கு மருந்து ஸ்தோத்திரம்தான். உன் மன காயத்துக்கு மருந்து ஸ்தோத்திரம்தான். உன் மன வலிகளுக்கு மருந்து ஸ்தோத்திரம்தான்.
உன் மன வியாகுலங்களுக்கு மருந்து ஸ்தோத்திரம் தான். உன்னுடைய மன துக்கத்துக்கு மருந்து ஸ்தோத்திரம் தான். எத்தனை பேர் சொல்றோம்? எத்தனை பேர் சொல்றோம்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் மன சோர்வுக்கு ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நீ இந்த ஆலயத்துக்கு, இந்த ஜெபத்துக்கு, ஆன்லைன்ல கூட நீங்க இந்த ஆராதனைக்கு ஒரு பதட்டத்தோட நீங்க வந்திருக்கலாம். ஒரு விதமான ஒரு டென்ஷனோட இந்த வொர்ஷிப்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கலாம். மனசுக்குள்ள நிம்மதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம நீங்க துக்கத்தோட இருக்கலாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தட்டும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் உங்களை பலப்படுத்தட்டும். மகளே, ஒரே மருந்து தான். உன் அழுத்தங்கள் நீங்க, உன் ஆத்திரங்கள் நீங்க, ஸ்தோத்திரம் பண்ணு. உன் வேதனைகள் நீங்க, ஸ்தோத்திரம் பண்ணு. உன் டென்ஷன்கள் மாறி நீ ஸ்தோத்திரம் பண்ணு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்க எதை குறித்தும் பதறாம, நீங்க எதை குறித்தும் டென்ஷன் ஆகாம, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பண தேவைக்காக பயப்படாதே மகனே. உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நினைச்சு நீ சோர்ந்து போகாதே. ஓ, உடல்ல கால்ல இப்படி ஒரு பலவீனம் இருக்கு, வயிற்றுல ஒரு பிரச்சனை இருக்கு, இதயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, பயப்படாதே, பயப்படாதே. தேவ பிள்ளைய பயப்படாதே. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. படைத்த தேவன் உன்னோடு கூடவே தான் இருக்கிறாரு. படைச்ச ஆண்டவர் உன்னோடு கூடவே தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலையை போன்று இருக்கக்கூடிய பாறங்களை தேவன் கரைய பண்ணுகிறார். நீ ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண. சிலுவையில் சிந்திய புனித ரத்தம் உன்மேல் இறங்கி வர ஆரம்பிக்கிறது.